என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். ஹுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இதற்கு முன்பு ஜெயிலர் படத்தில் வந்தது. ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மாஸை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி பிடிச்ச ஒரு ஒரு மாஸான பாட்டுன்னா அது ஹுக்கும் அந்த பாட்டை சொல்லலாம். அந்த பாட்டு வந்த பிறகு வேற எந்த பாட்டு கேட்டாலும் அதை விட ஒரு படி குறைவு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பாடல் ரஜினிக்கும் அவருடைய அந்த திரை பிம்பத்துக்கும் மிக பொருத்தமா அமைஞ்சது. ஹுக்கும் பாட்டை அடிச்சுக்க இன்னொரு பாட்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருந்தது. குறிப்பா அனிருத் அவர்கள் தன்னுடைய இசை கச்சேரிக்கு ஹுக்கும் அப்படின்னு பேர் வச்சு ஒவ்வொரு நகரத்திலும் நடத்துனதை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ் பாட்டு அது. இந்த பாட்டை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு வருமா, இதற்கு மாற்றா இதை விட பெட்டரா ஒரு பாட்டு வருமா அப்படின்னா வந்துருச்சு. அந்த பாட்டு தான் அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற பாட்டு. நேற்று சன் பிக்சர்ஸ் அதை ஹைதராபாத்தில் ரொம்ப கிராண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வகையில் அது ஹுக்குமா மிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பே அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 30 செகண்ட் அந்த பாட்டை ஒரு ப்ரோமோ மாதிரி வெளியிட்டாங்க. அப்போவே அது சம வைப்பாக இருந்தது. பவர் ஹவுஸ் வைப்புன்னு அந்த பாட்டுக்கு பேர் வச்சாங்க. அந்த பாடலுடைய தாக்கம் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனுடைய விளைவு என்னன்னா, அவங்க ஹிந்தியில் கூலி படத்துக்கு வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்க, மஜ்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு அப்புறம் இதனுடைய இந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு, கூலி த பவர் ஹவுஸ், அதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரசிகர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பேரையே மாத்திட்டாங்க. அவங்க மஜ்தூரை தூக்கிட்டு கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு ஹிந்தியில மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அப்பவே இதனுடைய வைப் இருந்தது. ஆனா இப்ப பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தா அந்த ஹுக்கும் பாட்டை விட ஒரு படி டாப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அரங்கம் அதிரட்டுமே பாட்டு வந்திருக்கு. பவர் ஹவுஸ் பாட்டுன்னே வச்சுக்கலாம், அது அரங்கம் அதிரட்டுமே கூட வேண்டாம். பவர் ஹவுஸ் சாங் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. எழுதப்பட்ட அந்த ஒவ்வொரு வரியும் மிக இல்லாம அதே நேரம் ரஜினியை குளோரிஃபை பண்ற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதை அனிருத் பாடி இருக்கிற விதம், அறிவு எழுதியிருக்கிற விதம் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நான் முழு மனசோட 100% இந்த பாட்டை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா அது மிகையல்ல. அவர் ரஜினியினுடைய படங்கள் பாடல்கள் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்றோம். ஆனா இந்த பர்டிகுலர் சாங் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல அந்த லிரிக்கல் வீடியோவில் ரஜினியை காட்டுறாங்க. காட்டும்போது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது பார்க்கறதுக்கே. அவர் நரைச்ச தாடியோட தான், அதே போல பெரிய காஸ்டியூம் எல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் காட்டுறாங்க. ஆனா அந்த மனிதரை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற அந்த பரவசமும் மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகமும் வேறு யாரை பார்த்தாலும் அப்படி வர்றதில்ல. அதுதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த மாபெரும் கலைஞனுடைய சிறப்பு. அதனால தான் இப்போ வரைக்கும் அவருடைய மவுஸ் என்னைக்கும் குறையாத மவுஸ்ன்னு அதை சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா எழுதியிருக்காரு அறிவு. அதுலேயும் தலைமை இறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே அப்படிங்கிற இடத்துல உண்மையிலே ரொம்ப கூஸ் பம்பா இருக்கு. அதே போல ஏற்கனவே வந்தது தான் மற்ற வரிகள், உண்மையில இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் புடுசுகளுக்கும் லவ்ஸ் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே வந்தது தான். இதுல அந்த ஒட்டுமொத்தமா பாடல் வரிகள் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. அதே போல இசையும் அப்படி துள்ளாட்டம் போட வைக்கிற இசை. அந்த ஜென் சி கிட்ஸுகளுக்கான அப்படின்றாங்கல்ல, அதாவது இப்ப இருக்கிற தலைமுறை, இனி வருகிற தலைமுறை இளைஞர்கள், அவங்க எல்லாரையும் கூட ரஜினி கவர்ந்திருக்கிறார். அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்டடா ரஜினி வந்துகிட்டே இருக்கிறது தான். ரஜினி இப்படி இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கும், இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுக்காம அவர் நான் இப்பதான் வரான், ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு புது தீமோட ஒருத்தன் வரான்னா பரவாயில்ல வாக்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அவனுடைய அந்த கருத்து என்னன்னு பார்த்து அது எதிர்காலத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிச்சு அவனோடையும் கூட்டு சேர்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் ரஜினியை அடுத்த தலைமுறைகளை தாண்டி அவரை இப்போ உயிர்ப்போடு வச்சிருக்கு. எல்லோரையும் ரசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. எனக்கு இந்த பாடல் எனக்கு மட்டுமல்ல, கேட்ட அத்தனை பேருமே ரொம்ப வியந்து போய் எழுதுறதையும் பதிவு போடுறதையும் பார்க்குறேன். அதான் ஒரு சிலர்லாம் த பெஸ்ட் இன் ரஜினி கேரக்டர்,
ஏன்னா இது இவ்வளோ ஓவரா சொல்றீங்க, இதுக்கு முன்னே ரஜினி படத்துல வந்த பாட்டு அதெல்லாம் வந்து நீங்க கேட்டதே இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். அது எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே நம்ம ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் யாருமே மறுக்கல. ஆனா இந்த பாட்டை ஏன் இவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாட்டு அந்த அந்த காட்சிக்கு மட்டும் இல்லை. ஏன்னா குறிப்பா இந்த பாட்டை வந்து குறிப்பிட்ட ஒரு பாடல் காட்சியை அதை பயன்படுத்த போறதில்ல. இது வந்து அந்த எந்த இடத்துல ரஜினியினுடைய மாச வந்து அப்படி தூக்கி நிறுத்தணுமோ அந்த இடத்துல தான் பிஜிஎம் மாதிரியோ அல்லது பேக்ட்ராப்ல இந்த பாட்டை வந்து போட போறாங்க. டைரக்டா பாடுற மாதிரி வந்து அது வராது, அது நமக்கு புரியுது. ஆனா அப்படி பயன்படுத்துவதற்கு பொருத்தமான ஒரு இசை, பொருத்தமான பாட்டு வரிகள் அது வேணும்ல. அது வந்து இந்த பாட்டுல ரொம்ப சிறப்பா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு ஒரு ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல, கேட்குற அத்தனை பேருமே வந்து கொண்டாடுற மாதிரி இந்த அரங்கம் முதலிட்டுமே பாட்டு இருக்கு. ரஜினியுடைய இமேஜ்ங்கிறது இமயம் மாதிரி ஒரு மாஸ் அப்படிங்கிறதையும் கூட இந்த பாட்டு குறிப்பிடுது. உண்மையிலே வந்து அவருடைய மாசுக்கு இணைய மாசுன்னு என்னடா அது மாசுன்னா, அவருக்கு இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு, அதே போல திரை பிம்பம் இருக்குல்ல, அவருடைய திரை பிம்பம் அந்த உயரம் இருக்கு. அதற்கு நிகராக வந்து வேற யாரையுமே வந்து சொல்ல முடியாது. நீங்க கடந்த காலத்திலும் சரி, அல்லது இப்ப இருக்கிற காலத்திலும் சரி, அல்லது எதிர்வரும் காலத்திலும் சரி. நான் இதை இப்பவும் சொல்றேன், நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அதே நேரம் யாரையும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை. நம்ம இருக்கிற நிஜத்தை பகிர்ந்துக்கிறோம். உண்மையாகவே ரஜினியினுடைய திரை பிம்பம்ங்கிறது வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயரமானது. அந்த உயரத்தில் இருக்கார் அவர். அதை சரியா இந்த பாட்டுல ஒவ்வொரு வரியிலுமே சரியா கொண்டு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பவர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பாடலின் சிறப்பு. இப்போ அடுத்து வந்து என்ன நடக்கும் இந்த படத்துக்கு அடுத்து என்ன ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அது வந்து லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாரு எப்போ ரிலீஸ் அப்படின்ட்டு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து அறிவிக்கலை. சிலர் வந்து 27ஆம் தேதியே கூட நடக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஆகஸ்ட் 2ங்கிறது தான் இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 2 வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேடை ஏறி இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவம் அல்லது இந்த படம் குறித்த அவரது பார்வை இதையெல்லாம் வந்து அவர் பகிர்ந்துப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறது ரஜினியுடைய அந்த மேடை பேச்சுக்காக. வேள்பாரியில் ஒரு அரை மணி நேரம் பேசி வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அதையே பேசு பொருளை மாற்றிட்டாரு. இப்போ கூலியை வந்து பேசு பொருளாக மாற்றுறதுக்கு அது ஏற்கனவே பேசு பொருள் தான். இந்த மேடை கூலி படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த மேடை வந்து பயன்படும் அப்படின்னு எல்லோருமே வந்து ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து அதனுடைய ப்ரமோஷன் வேலைகள் நான் முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பாகவும் மிகைப்படுத்தாமலும் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக வந்து போயிட்டுருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால வந்து அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரெய்லர் வெளியாகும் போது வந்து இன்னும் ஒரு படி மேலே வந்து இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அமையும். படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல், இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு வசூலுக்கு வந்து அது அடிகோலும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த 3 பாடல்கள், அதாவது சிக்கிட்டு வைப்பு, மோனிகா பெல்லுச்சி அண்ட் இந்த பாட்டு பவர் ஹவுஸ் பாட்டு, இந்த 3 பாடல்களையும் பார்க்கும்போது நமக்கு இந்த படத்தினுடைய களம் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிடிப்படுது. அதுதான் அப்படின்றத நம்ம சொல்ல வரல. பார்க்கும்போது அப்படி தெரியுது. 3 பாடல்களுமே ஒரு கப்பலில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பிரம்மாண்டமான அந்த டான்ஸு, பூஜா ஹெக்டே ஆடுற அந்த டான்ஸு அதுவும் ஒரு கப்பலில் தான் இருக்குது. அதே போல் இப்போ நம்ம அந்த பவர் ஹவுஸ் பாட்டு பார்த்தோம், அது முழுக்க முழுக்க கப்பல் தொழிலாளிகள் மத்தியில் நடக்கிற மாதிரி இருக்குது. அதிலேயே வந்து அந்த தங்க செயின், தங்க வாட்சுகள் அதெல்லாம் செயினா மாறும் அதையும் வந்து காட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து தொடர்புபடுத்தி இன்னும் பல கதைகள் வந்து இனி வரும் நாட்களில் வரலாம். நான் அந்த கதைகளுக்கெல்லாம் போல அப்படி ஒரு கதையும் நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த படத்தினுடைய களம் என்பது கடல் மற்றும் கப்பல். அப்படிதான் வந்து நமக்கு இந்த 3 பாடல்களை கேட்கும்போது தெரியுது. பட் இந்த ட்ரெய்லர் வரும்போது வந்து நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவான பிக்சர் கிடைக்கும். அதே நேரம் நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ரஜினி ரசிகர்களுக்கும் சரி, சினிமா அன்பர்களுக்கும் சரி, இந்த படத்தினுடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கவே வேண்டாம்.
அல்லது இந்த கதை வந்து என்ன அப்படின்னு தேடி தேடி படிக்கவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். அந்த இதை வந்து அப்படியே ஒரு சஸ்பென்ஸாக வச்சுக்கோங்க. இந்த பாட்டு, ட்ரெய்லரு இது எல்லாம் வச்சு உங்களுக்குள்ள ஒரு கற்பனை வச்சிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் உருவாகி இருக்கும்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு படத்துக்கு போனீங்கன்னா, தியேட்டருக்கு போனீங்கன்னா, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற இமேஜ் வந்து உடையும்ல. அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் அது. நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு நேர்மாறா வேற ஒண்ணா திரையில அது விரியும் போது வந்து இந்த நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கற்பனை வந்து உடைஞ்சு நொறுங்கும். அந்த புதுசா நம்ம நேர்ல பார்க்கறது தான் உள்ளுக்குள்ள குடியேறும். ஸோ இந்த அனுபவம் இருக்க, அது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் அது. அதை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்றோம். ஸோ இந்த பாடல்களை வச்சு ஒரு கதை உருவாக்குவாங்க. அதை நம்பாதீங்க.